ஆறுமுகம் அருளிடும் அனந்தினமும் ஏறுமுகம். வணக்கம் நண்பர்களே. கந்த புராணத்தின் பகுதி 4 தொடர்ந்து காணலாம். சூரியனின் கொடுமைகளுக்கு தீர்வு காண எண்ணி தேவர்கள் புடைசூழ இந்திரன் கைலாயத்தை நோக்கி சென்றான். அங்கே கைலாயத்திற்கு வெளியே காவலுக்கு நின்றிருந்த நந்தியம்பெருமானை வணங்கி தாங்கள் சிவனை தரிசிக்க வேண்டி வந்திருப்பதற்கான காரணத்தை கூறி அவரிடம் உள்ளே செல்ல அனுமதி வேண்டி நின்றனர். ஆனால் நந்திதேவரோ சிவன் தற்பொழுது நிஷ்டையில் இருப்பதால் அவரை காண இயலாது எனவும் அவரது நிஷ்டை கலையும் வரை காத்திருக்கும்படியும் கூறினார். அதே சமயம் பூலோகத்தில் இந்திராணி சீர்காழியில் மறைந்திருப்பதை அறிந்து கொண்ட அசமுகி இந்திராணியை கைது செய்து கொண்டு வந்து தன் அண்ணன் சூரனுக்கு பரிசாக அளித்து அவன் பாராட்டுதலை பெற எண்ணினாள். உடனே அவள் தன் தோழி துர்முகியுடனும் இன்ன பிற அசுரர் படைகளோடும் சீர்காழியை வந்தடைந்தாள். அங்கே சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த இந்திராணியின் முன் போய் நின்றாள். அசமுகியை கண்ட இந்திராணி அதிர்ச்சியுற்றாள். பின் இந்திராணியை கைது செய்யும்படி அசுரர் படைக்கு கட்டளையிட்ட அசமுகியை நோக்கி, நீயும் ஒரு பெண்தானே, உன் சகோதரர்கள் செய்யும் கொடுஞ்செயலுக்கு நீயும் துணி போகலாமா என்றும் தன் கற்பு நிலைகளை கூறியும் தன்னை விட்டு விடுமாறு பலவாறு கெஞ்சி மன்றாடினாள். ஆனால் அரக்க குணம் கொண்ட அசமுகியோ இந்திராணியின் கோரிக்கைகளை சிறிதும் மதியாதவளாக அவளது கைகளை பற்றி இழுத்து கொண்டு போக முற்பட்டாள். இக்கட்டான இச்சூழ்நிலையில் தன் கணவன் அருகில் இல்லாததை நினைத்து வருந்தி செய்வதறியாது நின்ற இந்திராணி பின் மாகாளரின் நினைவு வந்தவளாய், மாகாளரே அபயம் அபயம் என்று கூக்குரலிடுகிறாள். இந்திராணியின் அபயக்குரலை கேட்ட அடுத்த நொடியே அங்கே தோன்றிய மாகாளர் அங்கிருந்த அசுரர் படையினரை அடித்து துவம்சம் செய்கின்றார். இதனை கண்டு ஆத்திரமுற்ற அசமுகி பெரிய பெரிய மலைகளை எல்லாம் பெயர்த்து எடுத்து மாகாளரின் மீது வீசுகிறார். அவர் அவற்றையெல்லாம் சிறு துரும்பென மிதித்து தவிடு பொடியாக்குகிறார். மேலும் அவரை நோக்கி பல வகையான ஆயுதங்களை ஏவுகிறார் அசமுகி. ஆனால் மாகாளரோ அவற்றையெல்லாம் தன் வாளால் வெட்டி வீழ்த்துகிறார். இதனை கண்டு கோபம் கொண்ட அசமுகி இந்திராணியின் மீது ஆக்ரோஷமாய் பாய்ந்து அவளை வெட்ட முயற்சிக்கிறார். அதுவரையிலும் அரக்கியாக இருந்தாலும் பெண்ணாயிற்றே என்று இரக்க குணம் கொண்டு போர் புரிந்த மாகாளரோ அசமுகியின் இந்த துர்செயலை கண்டு பெரும் கோபம் கொண்டவராய் அவள் மீது பாய்ந்து அவளது கைகளை வெட்டி துண்டாக்குகிறார். இதனை தடுக்க வந்த அவளது தோழி துர்முகியின் கைகளையும் வெட்டி எறிகின்றார். இதனை கண்டு எஞ்சியிருந்த அசுரர் படையினர் அனைவரும் அஞ்சி ஓடி ஒளிந்து கொண்டனர். இந்த அவமானத்தால் நிலை குலைந்த அசமுகி தனது இந்நிலைக்கு காரணமான தேவர்கள் கூட்டத்தையே கருவறுக்க சபதம் மேற்கொண்டாள். அதன்படியே தன் வெட்டுப்பட்ட கைகளோடு தனது அண்ணனான சூரனை சந்திக்க சென்றாள். இன்னொரு புறம் கைலாயத்தில் காத்திருந்த இந்திரனுக்கு நாரதர் இந்திராணியின் நிலையை பற்றி கூற உடனே அங்கிருந்து பூமிக்கு வந்த இந்திரன் இந்திராணியை சென்றடைந்தார். மேலும் அந்நாள் வரை தன் மனைவிக்கு காவலாக இருந்த மாகாளரை வணங்கி அவரை வழி அனுப்பி வைத்தான். இந்திராணியிடம் தங்கள் இருப்பிடம் அசுரர்களுக்கு தெரிந்துவிட்டதால் இனிமேலும் அங்கு இருப்பது பாதுகாப்பற்றது என்றுரைத்து தன் மனைவியுடன் மேருமலைக்கு சென்று அங்கே தங்கி மறைந்திருந்து தன் சிவ வழிபாட்டை தொடர்ந்தனர். வெட்டிய கைகளோடு இரத்தம் வழிய அசமுகியும் துர்முகியும் வரும் அவல நிலை கண்டு வீர மகேந்திரபுரமே ஸ்தம்பித்து நின்றது. திருமாலும் நான்முகனும் தேவாதி தேவர்களும் அடிபணிந்து கிடக்கும் சூரனின் தங்கையிடமே இவ்வாறு நடந்து கொள்ள யாருக்கு துணிவு வந்தது? இதனை காணும் சூரனின் கோபத்தை தாங்கக்கூடிய வல்லமை யாருக்கு உள்ளது என்று பலவாறாக கூறி பயந்து அவர்களுக்கு வழிவிட்டு நின்றனர். இவ்வாறு பலரும் பலவாறாக பேசிக்கொண்டிருக்க தன் வெட்டுப்பட்ட உடலோடு இரத்தம் வடிய தன் அண்ணன் சூரபத்மனின் அரசவைக்குள் சென்று அவன் முன்னே நின்றாள் அசமுகி. அண்ணா, தேவர்கள் அனைவரும் வலிமையற்றவர்கள் என்று கூறினீர்களே, ஆனால் இப்பொழுது ஒரே ஒருவன் தனித்து நின்று எனது கையை வெட்டிவிட்டானே. பல தலைகள் கொண்ட ரணியனே, அக்னி முகாசுரனே, வஜ்ர பாகுவே, இத்தனை தலைகள் உங்களுக்கு எதற்கு? ஒரே ஒரு தலையை கொண்டவன் எனது கையை வெட்டி வீழ்த்து விட்டானே. திருமாலுடனும் போரிட்டு வெற்றி பெற்ற தாரகாசுரனே, உனது வீரம் எங்கே போயிற்று? இந்திரனின் காவலன் ஒருவன் எனது கையை வெட்டி விட்டானே. அந்த சராசரங்களை எல்லாம் அடிப்பணிய வைத்த சூரனே, என் அண்ணனே, சிவபெருமானிடம் நீ பெற்ற வரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதா? உனது தங்கையின் கையையே ஒருவன் வெட்டி விட்டானே என்று பலவாறாக அழுது புலம்பினாள் அசமுகி. திருமாலையும் நான்முகனையும் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் அடக்கியாலும் உங்கள் தங்கையின்
இந்த நிலையை கண்ட பின்னும் உங்கள் பராக்கிரமத்திற்கு பலன்தான் என்ன என்று கூறி அவர்களின் சினத்தை மேலும் கொழுந்து விட்டு எரிய செய்தாள் அசமுகி. ஏற்கனவே எரிமலை என எரிந்து கொண்டிருந்த சூரபத்மன் அசமுகியின் இந்த அவல பேச்சினை கேட்டு நெஞ்சம் துடிதுடித்து கோபத்தில் கர்ஜித்து இந்த அண்ட சராசரமே அதிரும்படியாக தன் காலால் இந்த பூமியை எட்டி உதைத்தான். அவனது கோபத்தினால் இந்த அகிலமே ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் நின்றது. பின் அசமுகியை நோக்கி, தங்கையே, நடந்தது என்ன என்று கேட்க, அண்ணா, தங்களிடம் இருந்து தப்பிய இந்திரனின் இருப்பிடத்தை அறிந்து சென்று அங்கிருந்து இந்திராணியை இழுத்து வந்து தங்களுக்கு பரிசளிக்க எண்ணினேன். ஆனால் அவளுக்கு காவலாக இருந்த மாகாளன் என்ற காவலன் என்னை தடுத்து என்னையும் என் தோழி துர்முகியையும் தாக்கி எங்களது கைகளையும் வெட்டி எங்களை ஊனமாக்கி விட்டான் என்று கூறி அழுது புலம்பினாள். இதனை கேட்ட சூரன், நான் பெரிய தவறு செய்து விட்டேன். தேவர்களை அடிமைப்படுத்தி அன்றே அவர்களை கொன்று குவித்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் அவர்களை அப்படியே விட்டதினால் இன்று என் தங்கையையே எதிர்க்கும் அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் வந்துவிட்டது. இனிமேலும் தாமதிக்க கூடாது என்று வெகுண்டு எழுந்த சூரனிடம் அவனது மகன் பானுகோபன், தந்தையே, தாங்கள் ஏன் இந்த விஷயத்திற்கு இறங்கி வர வேண்டும்? அந்த தேவர்களை சிறைப்பிடிக்க நான் ஒருவனே போதுமே. எனது அத்தையின் இந்த அவல நிலைக்கு காரணமான அவர்களை சிறைப்பிடிக்க எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கூறி வேண்டி நின்றான். இதற்கு சம்மதித்த சூரன் உடனே நான்முகனை அழைத்து தனது தங்கை மற்றும் துர்முகியின் வெட்டப்பட்ட கைகளை முன்பு போல மாற்ற ஆணையிட்டான். நான்முகனும் சில மந்திரங்களை ஓதி அசமுகி மற்றும் துர்முகி இருவரின் கைகளை முன்பு போல மாற்றினார். பின்பு பானுகோபன் தன் அத்தை அசமுகியை அழைத்து கொண்டு மாகாளரையும் இந்திராணியும் கைது செய்ய படைகளை திரட்டி கொண்டு சீர்காழிக்கு சென்றான். என்னதான் தன் மகன் பானுகோபன் மற்றும் தன் மற்ற சகோதரர்கள் சமாதானம் கூறினாலும் சீனம் அடங்காத சூரபத்மன் பஞ்சபூதங்களையும் தேவாதி தேவர்களையும் சிறைப்பிடித்து இழுத்து வருமாறு அசுரர் படைக்கு கட்டளையிட்டான். இதனை கண்ட நான்முகனோ, இப்புவியின் இயக்கத்திற்காகவாவது பஞ்சபூதங்களை மட்டுமாவது விடுவிக்க வேண்டும் என்று மன்றாட பஞ்சபூதங்களை தவிர்த்து மற்ற தேவர்களை எல்லாம் கடுஞ்சிறையில் தள்ளினான் சூரபத்மன். மாகாளரையும் இந்திராணியையும் தேடி சீர்காழிக்கு சென்ற பானுகோபன் அங்கே அவர்கள் இல்லாததை கண்டு பெருங்கோபம் அடைந்தான். வேறு எங்கெங்கும் தேடியும் அவர்களை கண்டறிய இயலாத பானுகோபன் பெரும் சீற்றத்துடன் தேவலோகம் நோக்கி படையெடுத்து சென்றான். பெரும் படையுடன் பானுகோபன் தேவலோகம் நோக்கி படையெடுத்து வருவதை அறிந்த இந்திரனின் மகன் ஜெயந்தன் வேறு வழியில்லாமல் அவனை எதிர்த்து நின்றான். இருவரும் பெரும் சீற்றத்துடன் போர் புரிந்தனர். சயந்தனின் போர் வல்லமைக்கு முன்பே அசுரர் படையெல்லாம் அழியத் தொடங்கினர். பானுகோபனும் சயந்தனும் மிக வலிமை பொருந்திய ஆயுதங்களை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கத் தொடங்கினர். அதன்பின் சயந்தன் பலவிதமான மாய வித்தைகளை கொண்டு போர் புரிய ஆரம்பித்தான். அவனது மாய யுக்திகளின் முன் அசுரர் படையினர் சமாளிக்க முடியாமல் தவித்து நின்றனர். இதனை கண்ட பானுகோபன் தங்கள் குலகுரு சுக்ராச்சாரியாரை வேண்டி நிற்க அவர் சயந்தனின் மாய வித்தைகளை தவிடுபொடியாக்கும் உபாயத்தை பானுகோபனுக்கு உபதேசித்து அருளினார். அதன்படி பானுகோபனும் போர் புரிய சயந்தனும் தோல்வியுற்று கீழே விழுந்தான். பின் அவனை கைது செய்து வந்து தன் தந்தையின் முன்னே நிறுத்தினான் பானுகோபன். சயந்தனை கண்டு கோபமுற்ற சூரபத்மன், உன் தாய்தானே என் தங்கையின் அங்கங்களை வெட்டியதற்கு காரணம், அதனால் இவனது அங்கங்களையும் துண்டு துண்டாக வெட்டி எரியுங்கள் என்று அங்கிருந்த அரக்கர்களுக்கு ஆணையிட்டான். ஆனால் அமிர்தத்தை உண்ட அமரர்களுக்கு அழிவில்லை என்பதால் வெட்ட வெட்ட அவனது உடல் பாகங்கள் வளர்ந்து கொண்டே இருந்தன. இதனை கண்ட சூரன் இவனை கொல்ல இயலாது என்பதை அறிந்து அவனையும் மற்ற தேவர்களோடு சிறையில் அடைக்கும்படி ஆணையிட்டான். நடந்தவற்றையெல்லாம் கேள்வியுற்ற இந்திரன் மிகவும் மனமுடைந்து போனான். இனிமேலும் இந்த கொடுமைகளை தாங்க முடியாது என்று எண்ணி இந்திரனும் இந்திராணியும் சிவனை மிகவும் தீவிரமாக வழிபாடு செய்து வந்தனர். தேவர்களின் இந்நிலை கண்டு மனமிறங்கிய சிவபெருமானும் இந்திரனுக்கு காட்சியளிக்க சித்தமானார். இந்திரன் மற்றும் இந்திராணிக்கு காட்சியளித்த சிவபெருமான் அவர்களுக்கு வேண்டிய வரம் யாதென கேட்டார். சிவபெருமானின் தரிசனத்தை கண்டு மனமகிழ்ந்த இந்திரன் தட்சனின் யாகத்தில் கலந்து கொண்ட தங்கள் தவறை மன்னித்தருளும்படி கேட்டுக்கொண்டான்.
பின் சூரனின் கொடுமைகளையும் அதனால் தாங்கள் படும் துயரங்களையும் கூறி இதிலிருந்து எங்களை காக்க தாங்கள்தான் வரம் அருள வேண்டும் என்று வேண்டி நின்றான். யாம் கூடிய விரைவில் இமவானுக்கு மகளாக தோன்றியுள்ள பார்வதி தேவியை மணமுடித்து எங்களுக்கு ஒரு மகனை தோற்றுவிப்போம். சூரனுக்கு நான் அளித்த வரத்தின்படி குற்றமற்ற என்னுடைய சக்தியினால் அவனையும் ஏனைய அசுரர்களையும் அழிப்போமாக. கூடிய விரைவில் இது நடக்கும், அதுவரை காத்திரங்கள் என்று கூறி வரமளித்தார். இதே நேரத்தில் பார்வதி தேவி பூலோகத்தில் அரசன் இமவானுக்கு மகளாக தோன்றி சிவபெருமானை மனம் புரிய நினைத்து கடும் தவம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் கைலாயத்திலோ இந்திரனுக்கு வரமளித்த பின் சிவபெருமான் ஆழ்ந்த தவநிலைக்கு சென்று விட்டார். இவ்வாறு பலகாலம் சென்று கொண்டிருந்தது. இதனை கண்ட இந்திரன் இவ்வாறு இவர்கள் இருவரின் தவம் தொடர்ந்து கொண்டிருந்தால் தங்கள் பிரச்சனைக்கு முடிவுதான் எப்போது என்று நினைத்து சிவனின் தவத்தை கலைக்க எண்ணுகிறான். உடனே மன்மதனை அழைத்து சிவனின் மேல் மலரம் பெய்தி அவரை காதல் வயமாக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். இதனை கேட்ட மன்மதனோ சிவனின் தவத்தை கலைத்து அவரை காதல் வயப்படுத்துவது என்னால் முடியாது என்று அஞ்சி பின்வாங்குகிறான். ஆனால் இந்திரனின் தொடர் வற்புறுத்தலினால் வேறு வழியின்றி கைலாயத்தை நோக்கி சென்று அங்கே காவலுக்கு நின்று இருந்த நந்தி தேவரிடம் அனுமதி கேட்கின்றார். சிவபெருமான் தவநிலைக்கு செல்லும் முன் தன்னை தேடி மன்மதன் அங்கே வருவான் என்றும் அவனை மட்டும் உள்ளே அனுமதிக்குமாறும் கூறியிருந்ததால் நந்தி தேவரும் மன்மதனை உள்ளே செல்ல அனுமதித்தார். அச்சத்துடன் உள்ளே சென்ற மன்மதனும் அங்கே தவநிலையில் இருந்த சிவபெருமான் மீது அடுத்தடுத்து 5 மலரம்புகளை ஏகிய சிவபெருமான் தவம் கலைந்தது. தன் தவத்தை கலைத்த மன்மதனை கண்டு கோபமுற்ற சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறக்க அந்த அக்னியில் எரிந்து சாம்பலானான் மன்மதன். இதனை கண்ட தேவர்கள் அரண்டு போய் நின்றனர். மன்மதனை எரித்த பின்பு சிவன் மீண்டும் தவநிலைக்கு சென்றார். இதனை கண்ட தேவர்கள் தங்களுக்காக மன்மதன் உயிர் துறந்த பிறகும் சிவன் மீண்டும் தவநிலைக்கு சென்று விட்டாரே, இனிமேல் நாம் என்ன செய்வது? மன்மதனின் தியாகத்திற்கு பலன் இல்லாமல் போய்விட்டதே என்று வருந்தி நின்றனர். தேவர்களின் நிலையறிந்த சிவபெருமான் அவர்களின் துயர் துடைக்க மனமிறங்கினார். மேலும் தன்னை மணக்க தவமிருக்கும் பார்வதி தேவியின் வேண்டுதலை ஏற்கவும் முடிவு செய்தார். உடனே தன் நிஷ்டையிலிருந்து கண் விழித்த சிவபெருமான் அங்கே கூடியிருந்த நான்முகனையும் தேவர்களையும் நோக்கி தங்களின் துயர் துடைக்க பார்வதியாம் மணந்து கொள்ளும் காலமும் வந்தது. இனி கவலை வேண்டாம், நான் பார்வதியை மணமுடிக்க பூலோகத்திற்கு செல்கின்றேன், நீங்கள் சென்று வாருங்கள் என்று வரமளித்தார். இதனை கேட்ட தேவர்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடு சிவபெருமானை வணங்கி அங்கிருந்து சென்றனர். ஆனால் மன்மதன் எரிந்து சாம்பலானதால் அவனது மனைவி ரதிதேவி மட்டும் அங்கிருந்து செல்லாமல் சிவபெருமானின் காலில் விழுந்து அழுது புலம்பினார். தனது கணவனை மீட்டு தருமாறு வேண்டி நின்றாள். அதற்கு சிவபெருமான், நான் பார்வதி தேவியை மணமுடிக்கும் அந்த நன்னாளில் மன்மதன் மீண்டும் உயிர் பெற்று நலமுடன் வருவான். ஆயினும் அவன் உனது கண்களுக்கு மட்டுமே உடலோடு தென்படுவான், மற்றவர்களுக்கு அரூபமாகவே இருப்பான் என்று கூறி ஆசை வழங்கினார். இதனை கேட்ட ரதிதேவியும் சிவனும் பார்வதியும் திருமணம் செய்ய போகும் அந்த நன்னாளை எதிர்நோக்கி காத்திருந்தார். திருமாலும் நான்முகனும் தேவாதி தேவர்களும் காத்து கிடந்த சிவபெருமான் மற்றும் பார்வதியின் திருமணம் மற்றும் சூரனை அழிக்க 33 தேவர்களும் போற்றும் கலியுக தெய்வம் கந்தன் அவதரிக்கப் போகும் அந்த அற்புத தருணம், இவை அனைத்தும் பகுதி 5 தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள்.